வெல்கம் to this channel 12th standing and this video is for you. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக் தான். இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. புது அப்டேட்ஸஸ் நம்ம இனி ஜான்வரியிலேருந்து பெரிய அப்டேஷன்ஸ் அபவுட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இங்கிலீஷில் பேராகிராஃப்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிற சம் டிப்ஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி எழுதணும், என்னென்ன எழுதணும், எப்படி எழுதலாம், எப்படிலாம் எழுதணும், அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய கொஷின்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கும். அதுக்கான சொல்யூஷனாக இந்த வீடியோஸோட சீக்வன்சஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன், அதுக்கடுத்து ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் பேராகிராஃப்ஸ் இன் 4 ways அக்கார்டிங் டு மீ நானாக க்ரியேட் பண்ணது இந்த 4 ways. இந்த 4 ways என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட், பிரைட், கோல்ட், சில்வர், இந்த 4 சாய்ஸஸையும் இன்னும் இந்த சீக்வன்ஸை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு கடைசி உங்களுக்கு என்ன சாய்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு முன்னாடி அதோடைய டைட்டில்ஸை கண்டிப்பாக எழுதிருக்கணும். அது எழுதுனது யார் அப்படிங்கிறதும் எழுதிருக்கணும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எழுதாதீங்க. இன்னும் நிறைய டிப்ஸ்லாம்